டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். மத்திய உள்துறை சார்பில் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்ட தேசிய தீவிரவாத எதிர்ப்பு கொள்கையில் கூறியிருப்பது, சில அண்டை நாடுகள் தீவிரவாதத்தை நாட்டின் கொள்கையாக கடைபிடித்து வருகின்றன. இதனால் இந்தியா பாதிக்கப்படுகிறது. எனினும் தீவிரவாதத்துக்கு எதிராக மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பிரஹார் என்ற தேசிய தீவிரவாத எதிர்ப்பு கொள்கை வெளியிடப்படுகிறது. இதன்படி தீவிரவாத தாக்குதல்களை முன்கூட்டியே தடுத்து இந்திய மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தீவிரவாத தாக்குதலின் போது அதிவிரைவாக பதிலடி கொடுக்கப்படும். தீவிரவாதத்துக்கு எதிராக அரசின் அனைத்து துறைகளும் இணைந்து செயல்படும். தீவிரவாத அச்சுறுத்தல்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள், சட்ட உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் தீவிரவாதம் வேறெடுக்கப்படும். தீவிரவாதத்துக்கு எதிராக உலக நாடுகளுடன் இந்தியா ஒன்றிணைந்து செயல்படும். தீவிரவாதத்தால் பாதிக்கப்படும் பகுதிகளில் விரைந்து மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். அல் காய்தா, IS உள்ளிட்ட தீவிரவாத குழுக்களால் இந்தியாவுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் நீடிக்கிறது. இந்த குழுக்களை சேர்ந்த தீவிரவாதிகள் அந்நிய மண்ணில் பதுங்கியிருந்து இந்தியாவுக்கு எதிரான நாச வேலைகளில் ஈடுபடுகின்றன. இதற்கு சில அண்டை நாடுகளும் துணை போகின்றன. தீவிரவாதிகளுக்கு அண்டை நாடுகளிலிருந்து ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. இதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான ஒரு திட்டத்துக்கு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. இது குறித்து மத்திய அரசு வட்டாரங்கள் கூறுகையில், ஒரு EPFO கணக்கில் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு பங்களிப்போ அல்லது பரிவர்த்தனையோ இல்லாவிட்டால் அது செயல்பாட்டில் இல்லாத கணக்காக வகைப்படுத்தப்படும். இந்த கணக்குகளில் ரூபாய் 1000 அல்லது அதற்கு குறைவாக இருப்பு இருந்தால் அந்த தொகை சந்தாதாரனின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்படும். இதற்கு பயனாளிகள் கோரிக்கை வைக்கவோ அல்லது ஆவணங்களை சமர்ப்பிக்கவோ தேவையில்லை என்று தெரிவித்தனர். புள்ளி விவரப்படி செயல்பாட்டில் இல்லாத EPFO கணக்குகள் மொத்தம் 31.86 லட்சம் உள்ளன. இவற்றில் மொத்தம் 10,903 கோடி வைப்பு தொகை உள்ளது. இந்நிலையில் சுமார் 6 லட்சம் செயல்படாத கணக்குகளில் ரூபாய் 1000 அல்லது அதற்கும் குறைவாக இருப்பு உள்ளது. அந்த 6 லட்சம் கணக்குகளில் மட்டும் சுமார் 600 கோடி உரிமை கோரப்படாமல் உள்ளது. மதுரை அருகே உள்ள அயோத்திப்பட்டியை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் பாதுகாத்து வைத்திருந்த செப்பேடு குறித்து ஆய்வு செய்து விளக்கும்படி பழனியை சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தியை அணுகினர். இது குறித்து ஆய்வு செய்து அவர் கூறியதாவது, கிபி 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராமநாதபுரம் சமஸ்தான முதலாம் முத்துராமலிங்க சேதுபதியும் அன்றைய காலகட்டத்தில் மதுரை அரசுரிமை போராட்டத்தில் இருந்த 2ஆம் திருமலை நாயக்கராகிய பங்காரு திருமலையும் இணைந்து அக்குசால் முருகக்குடும்பன் என்பவருக்கு செப்பேட்டை வழங்கியுள்ளனர். முத்துராமலிங்க சேதுபதி வாலிப வயதில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். அதனால் அவர் தாது புஷ்டி இல்லாமல் இருந்தார். இதனை அடுத்து அமைச்சர் முத்து இருளப்ப பிள்ளை ஒரு வைத்தியனை அழைத்து கேட்டபோது, இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர் சூரங்குடியில் இருக்கும் அக்குசால் முருகக்குடும்பன் ஒருவரே என்றும் கூறினார். இதையடுத்து சூரங்குடியில் இருந்து ராமநாதபுரம் அரண்மனைக்கு முருகக்குடும்பன் வரவழைக்கப்பட்டார். அவர் 50 அடைக்கலஞ்சிட்டு குருவிகளையும் 2 பேரின் தாய்ப்பாலையும் கொண்டு ஒரு சூரணமும் பற்பமும் செய்து அரசருக்கு அளித்தார். சேதுபதி பூரணமாக குணமடைந்தார். அதனால் மகிழ்ச்சி அடைந்த அரசரும் அமைச்சரும் அக்குசால் முருகக்குடும்பனை அவர்களுடைய சீர்மையில் தீர்த்து வைக்க முடியாமல் பலகாலம் அவதிப்பட்ட இடங்கை பிரிவினரின் வழக்கை தீர்த்து வைக்க வேண்டிக் கொண்டனர். அக்குசால் முருகக்குடும்பனும் சமஸ்தானத்தின் வழங்கை இடங்கை பிரிவினரின் வழக்கை வெற்றிகரமாக தீர்த்து வைத்தார். இதனால் மேலும் மகிழ்ச்சி அடைந்த அரசரும் அமைச்சரும் அப்போது மதுரை அரசுரிமை போட்டியில் இருந்த திருமலை நாயக்கரிடம் தெரியப்படுத்தி முருகக்குடும்பனுக்கு 12 லட்சம் பொற்காசுகளும் தங்கள் ஆட்சி பரப்பில் அவரை சாதி தலைவராகவும் நியமித்தனர். மேலும் அவருக்கு பாத காணிக்கை அளிக்குமாறும், பாத காணிக்கை கூடவோ குறையவோ இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு நிர்வாகம் செய்து வரவும், கட்டிய வீட்டுக்கு ஆண்டுக்கு 3 பணமும், கல்யாணத்துக்கு
2 பணமும் பொங்கல் ஆடி பண்டிகைக்கு 1 கிடாவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாமிர சாசன பட்டயமாக எழுதினர். பட்டயத்தில் திருமலை நாயக்கரும் முத்துராமலிங்க சேதுபதியும் கையொப்பமிட்டுள்ளனர். சாட்சியாக அன்றைய புதுக்கோட்டை தொண்டைமான் சிவஸ்தம்பியும் திருபுவனம் பழனியா பிள்ளையும் திருச்சுழிகை முத்துச்சேர்வையும் கையொப்பமிட்டுள்ளனர். இந்த பட்டயத்தை பின்னாட்களில் யாரேனும் அழித்தால் அவர்கள் காராம் பசுவையும் பிராமணாலையும் கொன்று தோஷத்தில் போவார்கள் என்று சாபமிடப்பட்டுள்ளது. இறுதியாக மீனம்மாள் குருபாதம் துணை என பட்டயம் முடிகிறது என்று கூறினார். பாண்டிய நாடு வரலாற்று ஆய்வுதளம் சக்திவேல் பாண்டியன், ஆயக்குடியைச் சேர்ந்த முதன்மை வருமான வரித்துறை ஆணையர் கிருஷ்ணசாமி, முதன்மை தொல்லியல் அதிகாரி மூர்த்தீஸ்வரி ஆகியோர் உடனிருந்தனர். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.